நம்முடைய தேமுதிக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்குமே மதிய வணக்கம். இன்று நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்முடைய கூட்டணியை அந்நியர் அவர்கள் அறிவித்தார்கள். தேமுதிக திமுகவுடன் கூட்டணி என்று. மிகவும் மகிழ்ச்சியுடன் நான் இதை வரவேற்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து தேமுதிகவை முதுகில் குத்தி வந்த அதிமுகவையும் கூட இருந்து குளிப்பறித்த மதவாத சக்திகளையும் ஜாதி சக்திகளையும் இன்று அந்நியார் அவர்கள் தக்க பாடம் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2011 நமது தலைவர் கேப்டன் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து மகத்தான வெற்றி பெற்றார்கள் அதிமுகவினர். அதுக்கப்புறம் கேப்டன் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் சண்டை வந்துச்சு. அதில் நம்ம பால் விலையே பேருந்து கட்டணத்தை நம்ம ஏன் உயர்த்துறீங்கன்னு கேட்டதுக்கு ஜெயலலிதா அம்மையார் என்னெல்லாம் பேசினார்கள் என்று நீங்கள் அறிந்த ஒன்றே. எங்களால் தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆனீர்கள், எங்களால் தான் நீங்கள் இத்தனை எம்எல்ஏ ஜெயித்தீர்கள் என்றெல்லாம் பேசினார்கள். அன்றைக்கும் நமது கேப்டன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எங்களால் தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகிறது நமது கேப்டன் அவர்களுக்கு. அன்று பெருந்தன்மையோடு எதையும் பேசவில்லை, அமைதியாக கடந்து சென்றார். அதன் பிறகும் கூட அதிமுக கூட்டணியில் 2016 மக்கள் நல கூட்டணி சென்றோம், அதில் தோல்வியை தழுவினோம். அதன் பிறகு 2019 மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைந்தோம். அன்றும் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் 2021 கூட்டணியை முன்னாடியே முடிவு செய்து விடுவோம் அண்ணா என்று அந்நியார் அவர்கள் எடப்பாடியிடம் கூறினார்கள். அப்பொழுது இன்று என்ன நடந்ததோ அதேபோல் கூட ஜாதி கட்சிகளையும் மதவாத கட்சிகளையும் வைத்துக்கொண்டு 2021 சட்டமன்ற தேர்தலிலே நம்மளை தொடர்ந்து கடைசி வரை பேச்சுவார்த்தை என்று சொல்லி கடைசியில் உங்கள் கட்சியை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார். 2021 தேர்தலிலே நாம் கடைசி நேரத்தில் கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டோம். சரி, அந்த விஷயம் அப்படி இருக்க அதையும் மன்னித்துவிட்டு 2024 மறுபடியும் பாமக, பாஜக, அதிமுகவை ஒதுக்கிவிட்டு தனியாக அவர்கள் 2 பேரும் என்டிஏ கூட்டணி என்று அமைத்துக்கொண்டு போட்டியிட்டார்கள். யார்? பிஜேபி, பாமக.